பிஜிடிஆர்பி காமர்ஸ் ஃபஸ்ட் யூனிட் என்னென்னா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு. இந்த 10 கொஸ்டின் இல்லை உங்களுக்கு தெரியலன்னா ஹால் டிக்கெட்டை நினைக்கிறீங்க கிழிச்சு போட்டுருங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து தெரியாமல் ஹாலுக்கு நீங்கள் போகாதீங்க. அது என்ன கொஸ்டின் தான்? ஃபஸ்ட்டு, மேனேஜ்மெண்ட் இஸ் வாட் மேனேஜ்மெண்ட் இஸ் டஸ் யார் கூற்று. புரியுதா? மேனேஜ்மெண்ட் இஸ் வாட் மேனேஜ்மெண்ட் டஸ் யார் கூற்று. 1, அதாவது ஏ லூயிஸ் ஆலன். 2, எஃப்டபிள்யூ டெய்லர், பீட்டர் ட்ரக்கர். 4, ஹென்ரி ஃபயாட். நான் சொல்லுங்க பார்ப்போம். சொன்னது லூயிஸ் ஆலன். 2, ரெண்டாவது கொஸ்டின், BOSD CORD என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? 1, டெர்ரி. 2, காண்டாக்ட் ஓடோனல். 3, நியூமேன் அண்ட் சம்பர். 4, கியூப் அண்ட் அண்ட்ரிக். அதே ஆன்சர் இருக்கு. என்னன்னா குயிக்காக ஆட் சொல்லுவாங்க. குயிக் அண்ட் ட்ரிக் அவங்க தான் சொன்னது. அதுக்கு ஒரு வார்த்தைக்கும் ஆன்சர் இருக்குது. Pனா பிளானிங், ஓனா ஆர்கனைசேஷன், எஸ்னா ஸ்டாஃபிங், டினா டைரக்டிங், சிஓனா கோஆர்டினேட்டிங், ஆர்னா ரிப்போர்ட்டிங், பினா பட்ஜெட்டிங். அடுத்து 3வது கொஸ்டின் திரும்ப சொல்கிறேன். இந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் 10 கொஸ்டின் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இது தெரியாமல் ஹாலுக்கு போயிடாதீங்க. ஓகேவா? ரைட். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயரில் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, இந்த 10 கொஸ்டின் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துட்டு போங்க. இந்த கொஸ்டின் இல்லாமல் எந்த கொஸ்டினும் இல்லை. ஓகேவா? 3வது கொஸ்டின், ஹென்ரி ஃபயாட் கூறிய கோட்பாடுகள் எத்தனை? 1, B 2, C 14, D 13. ஆன்சர் 14. 4வது கொஸ்டின், ஒரு ஊழியருக்கு ஒரு மேலாளர் என்ற கோட்பாடு. A யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன். 2, யூனிட்டி ஆஃப் கமாண்ட். 3, கேலார் செயின். 4, டிசிப்ளின். ஆன்சர் 2, யூனிட்டி ஆஃப் கமாண்ட். 5வது கொஸ்டின், அறிவியல் மேலாண்மையின் தந்தை யார்? லூயிஸ் ஆலனா, B எஃப்டபிள்யூ டெய்லரா, பீட்டர் ட்ரக்கரா, ஹென்ரி ஃபயாடா? ஆன்சர் எஃப்டபிள்யூ டெய்லர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி டிஆர்பியில் கேட்டுகிட்டே இருக்காங்க. என்ன கொஸ்டின்னா, MBO என்பதன் விரிவாக்கம் என்ன? A மேனேஜ்மெண்ட் பை அப்சர்வேஷன், மேனேஜ்மெண்ட் பை ஆப்ரேஷன், மேனேஜ்மெண்ட் பை ஆர்கனைசேஷன். 4வது மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ். ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்ப்போம். மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ். 7வது கொஸ்டின், மேலாண்மையின் முதல் படி எது? A ஆர்கனைசேஷன், B பிளானிங், C ஸ்டாஃபிங், D கண்ட்ரோலிங். ஆன்சர் பிளானிங். 8வது கொஸ்டின், என்னோட சேனலுங்கிறது டிஎன்பிசி, டிஆர்பி, நெட் எக்ஸாமுக்கானது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. ஓகேவா? நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டென்ட்டுங்கிறது வேறு விதமாக இருக்கும். இந்த மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட்டில் 10 கொஸ்டின் நீங்கள் பார்க்காம ஹாலுக்குள்ளே போகாதீங்க. என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது
8வது கொஸ்டின், குழு உணர்வை வலியுறுத்தும் ஃபியாலின் கோட்பாடு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் ஈக்விட்டியா, இனிவேட்டியா, டிசிப்ளினா கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் எஸ்பிரிட் டி கார்ப்ஸ். ஆன்சர் எஸ்பிரிட் டி கார்ப்ஸ். அடுத்தது 9வது கொஸ்டின், கேங் பிளான் கோட்பாடு எந்த கோட்பாட்டிற்கு விதிவிலக்குன்னு கேட்குறாங்க. அதாவது ஏ யூனிட்டி ஆஃப் கமாண்ட், பி கேலார் செயின், அடுத்தது சி ஆர்டர், டி சென்ட்ரலைசேஷன். ஆன்சர் ஸ்கேலார் செயின். தமிழில் அவசர தகவல் தொடர்பு. 10 ஒரு நிறுவனத்தின் திட்ட அமைப்பு, அலனி, இலக்கு, கட்டுப்பாடு ஆகிய 5 பணிகள் யாருடையது? 1 பீட்டர் ட்ரக்கரா, 2 லூதர் கிட்கா, ஹென்றி ஃபியாலா, கான்டாக்ஸ் அண்ட் ஓ டொனலா. ஆன்சர் கான்டாக்ஸ் ஓ டொனல். ஓகேவா? இதுதான் இந்த 10 கொஸ்டின் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டினுங்கிறது ப்ரீவியஸ் இயர் 2025 கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் இதுக்கெல்லாமல் படிக்காமல் பார்க்காம போகாதீங்க. அப்படி போயிட்டீங்கன்னா, ஓகேவா, நான் ஃபஸ்ட்டில் சொன்னது தான், காலுக்குள்ளே போய் வருத்தப்படாதீங்க. அதுதான். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் யூனிட்டில் சந்திக்கிறேன். தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். அடுத்த வீடியோங்கிறது மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இருக்கும். 10 யூனிட் நான் கவர் பண்ணிடுறேன். அடுத்த செப்டம்பர் 26, 2026க்குள்ளே உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பி வந்து வந்துடும். இன்னையிலேருந்து நீங்கள் படித்தாலே 100% பாஸுக்கு நான் கேரண்டி. ஓகேவா? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.